ஹலோ பெரியஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் தான் உங்க சாரா. இது உங்க சேனல் டேப் ரிஃபிக்ஸ். இன்னைக்கு நம்ம தயாங்கோட ஒரு புது ஒன் ஷாட் தான் பார்க்க போறோம். அண்ட் இது ஒரு ஸ்பெஷல் பர்சனுக்காக நான் டெடிகேட் பண்றேன். நிகோ, இது உனக்காக தான். ஸோ கேட்டுட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணு. ஓகே, வாங்கடா ஸ்ட்ரெயிட்டா ஸ்டோரிக்குள்ள போயிடலாம். ஏய், காஃபி கேட்டு இவ்வளோ நேரம் ஆச்சு, என்ன பண்ணிட்டு இருக்க? ஆ, கொண்டு வரேங்க. ம், ஒரு காஃபி போடுறதுக்கு இவ்வளோ நேரம்? ஏங்க ஒரு நிமிஷம். என்ன விஷயம்? உன்கிட்ட பேசணும். என்னடி பேசணும்? இல்ல, நம்ம பிள்ளைய பத்தி என்ன நினைக்கிறீங்க? என் பையனுக்கு என்ன? அவன் சிங்க குட்டி. அவன் நல்லா தாண்டி இருப்பான். நான் அத கேட்கலங்க. இப்படி தினமும் குடிச்சிட்டு வந்து உடம்பு கெடுத்துக்கிறானே, இத பத்தி ஏதாவது கேட்க வேண்டியதானே? ஏய், ஆம்பளை பிள்ளைங்கன்னா அப்படிதான் இருப்பாங்க. அதுக்காக வயசுக்கு இவ்வளோ வளர்ந்த பையனை போயிட்டு நான் எப்படி கேட்கறது? அது அவனோட லைஃப். அவன் பார்த்துப்பான். என்னங்க நீங்க பொறுப்பில்லாம பேசிட்டு இருக்கீங்க? ஏய், வயசு பசங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட வெளியில போறது இதெல்லாம் சகஜம் தானே. இதுல உனக்கு என்ன பிரச்சனை? ஏங்க நான் வாழ்க்கைய பத்தி பேசிட்டு இருக்கேன். நீங்க அத கேட்கவே மாட்டீங்களா? இத பாரு, அவன் வாழ்க்கைய அவனுக்கு பார்த்துக்க தெரியும். என் புள்ள நல்லவன். அதனால நீ மூடிட்டு போ. ஏன் சொன்னா கேளுங்க. இப்படியே போனா அவன நம்பி எவனாவது பொண்ணு குடுப்பானா? ஏய் ஏய் அதெல்லாம் என் பையனுக்கு குடுப்பாங்கடி. நீ மூடு. கடவுளே! இவரும் சொன்னா கேட்க மாட்டேங்கிறாரு. அவளும் சொன்னா கேட்க மாட்டேங்கிறா. இவங்களுக்கு நடுவுல நான் தான் மாட்டிக்கிட்டு முழிக்கிறேன். ம். எப்படியோ நல்லா இருந்தா சரிதான். அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இந்த பக்கம் உங்க அண்ணன் தான் அப்படியே ரூம்லேருந்து இறங்கி வரான். அ என்னடா இப்பதான் எந்திச்சியா? ஆமாம்மா. ம். சரி, நான் போய் ஏதாவது குடிக்க எடுத்துட்டு வரேன். அதானே பார்த்தேன். என்னடி இவ்வளோ திட்டிட்டு இருந்த? இப்போ அவன் வந்தோனே அப்படியே மாறிட்ட? ம். திட்டினாலும் அடிச்சாலும் புள்ள கொன்னுனா அம்மா தான் வரணும். என்னதான் இருந்தாலும் உள்ள பசி தாங்க மாட்டான்ல. அப்படின்னு சொல்லிட்டு உங்க அண்ணனுக்கு பார்த்து பார்த்து உங்க அம்மா எல்லாம் செஞ்சுட்டு இருக்காங்க. நீங்க இதெல்லாமே உங்க ரூம்ல உட்காந்து கேட்டுட்டு இருக்கீங்க. உங்களுக்கு எப்படா இத விட்டு போவோம் அந்த மாதிரி ஒரு ஃபீல். சரி, எல்லாரும் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. உங்கள யாருமே கண்டுக்கல. நீங்க அப்படியே ரெடியாகி உங்க காலேஜுக்கும் போயிட்டீங்க. ம். எக்ஸ்கியூஸ் மீ சார். எஸ். உள்ள வரலாமா? ம். ஸோ நீங்களும் அப்படியே கிளாஸ்லாம் போயிட்டு உட்காந்துக்கிறீங்க. ம். பார்றா, பில்லியனோட டாட்டர் வந்துட்டாங்க வந்துட்டாங்க. ஏன் மச்சான், இவ மட்டும் இப்படி இருக்கா? இப்படி இருக்கா? யாருக்கிட்டயும் பேசக்கூட மாட்டா? ம். அவங்கலாம் ஹை கிளாஸ் ஃபேமிலிடா. நம்ம கிட்டலாம் பேசுவாங்களா என்ன? நம்ம கிட்டலாம் யாரும் பேச மாட்டாங்க. ம். ஆமா, ஆமா. அப்படிதான். ம். சரி விட்றா. நம்ம நம்ம வேலைய பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த பசங்கலாம் அவங்கள பத்தி தான் பேசி சிரிச்சுட்டு இருக்காங்க. கேலி பண்ணி. உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸே கிடையாது. ஏன்னா நீங்க யார்கிட்டயுமே பேச மாட்டீங்க. அதனால நீங்க எப்பவுமே அமைதியா இருக்கிறதுனால, மத்தவங்களும் உங்ககிட்ட வந்து பேச மாட்டாங்க. ஏன்னா நீங்க பேச மாட்டீங்கன்னு அவங்களே நினைச்சுட்டு பேசியிருக்கவே மாட்டாங்க. இப்படியே தான் அன்னைக்கு லஞ்ச் ஹவர்ஸ் வந்தது. நீங்களும் அப்படியே எல்லாருக்கும் மாதிரி எந்திரிச்சு அப்படியே கேன்டீன் போறீங்க. என்னடா எல்லாரும் சாப்பிட ஆரம்பிச்சுட்டாங்க. ஓஎன் மேடம் மட்டும் அப்படியே உட்காந்துருக்காங்க. என்னாச்சு? அது ஒண்ணும் இல்லடா. ஹம், அவங்க தான் பெரிய பில்லியனர் ஃபேமிலில. அவங்க அப்பா குடுக்குற பாக்கெட் மணிக்கு இந்த மாதிரி லோக்கல் கேன்டீன்லலாம் சாப்பிடுவாங்களா? அது மட்டும் இல்லாம நமக்குள்ளலாம் உட்காந்து சாப்பிடுறது எனக்கு அன்கம்ஃபர்டபுளா இருக்கும். இளவயன். ம். ஆமாடா. ஆமா, ஆமா. அவங்கலாம் என்ன மாதிரி ஒரு ஃபேமிலி? அந்த ஃபேமிலிலேருந்து வந்துட்டு எப்படி இங்கெல்லாம் சாப்பிடுவாங்க இளவயன்? அப்படின்னு சொல்லி ரொம்ப டீஸ் பண்றாங்க. நீங்க அங்கேருந்து சாப்பிடாம எதுவுமே வாங்கியிருக்க மாட்டீங்க. உங்ககிட்ட காசும் இருக்காது அவ்வளவா.
நீங்க ஒரு 1 டேல ஏதாவது ஒரே ஒரு டைம் மட்டும் தான் சாப்பிடுவீங்க. ஸோ இப்போ உங்களுக்கு செமஸ்டர் ஹாலிடேஸ் முடிச்சு இப்போ தான் நீங்க காலேஜுக்கு வந்திருக்கீங்க. உங்க கிளாஸ்ல எல்லாருமே உங்கள ரொம்ப டிஃபரெண்ட்டா தான் ட்ரீட் பண்ணுவாங்க. எப்ப பார்த்தாலும் உங்கள டீஸ் பண்றது, அந்த மாதிரி. ஆ அப்போதான் அங்க ஒரு லெக்சரர் வராங்க. ஜெஸ்ஸி ஜெஸ்ஸி மேமா அவங்க ஏன் இங்க வராங்க? என்னடா பண்றீங்க? ஆ இல்ல மேம். அது ஒண்ணும் இல்ல. என்ன ஒண்ணும் இல்ல. இவங்க பண்றதெல்லாம் நானும் பார்த்துட்டு தான் இருக்கேன். என்ன ஒரு பொண்ணு அமைதியா இருந்தா, அவள பத்தி என்ன வேணா பேசலாமா? சாரி மேம். சாரி. போங்க ஃபர்ஸ்ட்டு. ஓகே. ஒயன் மேம் என்னாச்சு? ஆ ஒண்ணும் இல்ல மேம். எதுவும் இல்ல. இத பாரு ஒயன். எனக்கு நல்லாவே தெரியுது. நீ ஏதோ மறைக்கிறேன்னு. என்கிட்டயாவது அட்லீஸ்ட் சொல்லலாம்ல? இல்ல மேம். ஒண்ணும் இல்ல. இத பாரு ஒயன். எல்லாரும் மாதிரி நீ என்கிட்டயும் மறைக்க பார்க்குறேன்னு எனக்கு நல்லா தெரியும். எனக்கு புரியுது. நீ ஏதோ சொல்ல முடியாத பெயின்ல இருக்கேன்னு. இன்கேஸ் உனக்கு ஏதாவது ஹெல்ப் வேணும், இல்ல உன்னோட ஃபீலிங் ஷேர் பண்ணணும்னா கூட நீ என்கிட்ட தைரியமா சொல்லு. ம். ஓகேவா? ஓகே மேம். தேங்க் யூ. அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் அந்த பக்கம் போயிடுறாங்க. நீங்க அப்படியே போய் ஒரு டேபிள்ல உட்காந்துருக்கீங்க. ஸோ உங்களுக்கு ஆப்போசிட்ல 2 பொண்ணுங்க உட்காந்துருக்காங்க. அப்ப அதுல ஒரு பொண்ணு தான், "ஏய் என்னடி இவ? வந்ததுலேருந்து என்னோட டிஃபன் பாக்ஸே பார்த்துட்டு இருக்கா. ஏய் இப்ப எதுக்கு இப்படி பார்த்துட்டு இருக்க? நான் சாப்பிட்றதா வேணாமா? இப்படியே பார்த்துட்டு இருந்தேன்னா எனக்கு ஏதாவது ஆயிட போகுது. எதுக்கு என்ன இப்படி பார்த்துட்டு இருக்க? உனக்கு வேணும்னா போய் வாங்கி சாப்பிட வேண்டியது தானே? எதுக்கு எங்க பிளேட்ட பார்த்துட்டு இருக்க?" அப்படின்னு கேட்குறா. உங்களுக்கு அது ஒரு மாரி ஆயிடுது. ஸோ நீங்க அந்த இடத்த விட்டு அப்படியே எந்திரிச்சு போயிடுறீங்க. "ஏய் இவள பார்த்தாலே எனக்கு எரிச்சலா வருதுடி. இவளுக்கெல்லாம் யாரு இந்த காலேஜ்ல சீட் குடுத்தா? ம் மேடம் மெரிட்ல பாஸ் பண்ணி வந்திருப்பாங்க போல. ஹ ச்சே! நம்ம கூட படிக்கிறதுக்கு இப்படி ஒரு கேரக்டர் வேறயா? சரி விடு. சீக்கிரமா போயிட்டா நல்லாயிருக்கும்." அது எப்படி போவா? மெரிட்டு. ஃப்ரீயா படிக்கிறாள்ல. அதனால இருக்கும். ம். சரி விடு. ஏதாவது இவள பண்ணணும்டி. அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணுங்களும் போறாங்க. அன்னைக்கு டே உங்களுக்கு அப்படிதான் போயிருக்கும். ஸோ இப்போ ஈவ்னிங் 6:30 நீங்க தான் ஒரு கன்வென்ஷனல் ஸ்டோருக்குள்ள போறீங்க. அங்க ஒரு பெர்சன் இருக்காரு. ஸோ ஜஸ்ட் லைக் கேஷியர் தான். ஸோ நீங்களும் போயிட்டு அ அந்த டேபிள்ல நீங்க எப்பவுமே ஒரே டேபிள்ல தான் உட்காருவீங்க. அது வந்து ஒரு விண்டோ பக்கத்துல இருக்கும். ஸோ எப்பவுமே அந்த டேபிள்ல தான் நீங்க போனா உட்காருவீங்க. ஸோ தூரத்துல இருந்து அந்த பெர்சன் இதெல்லாமே பார்த்துட்டு இருக்காரு. ம். என்ன இந்த பொண்ணு? அப்படி என்ன பார்த்துட்டு இருக்கா? அப்படி வெளியில என்னதான்டா இருக்கு? நானும் வந்ததுலருந்து பார்க்குறேன். 1/2 மணி நேரமா அந்த விண்டோ வழியா இதத்தான் பார்க்குறா. ஒரு வேளை ஆள் எதுவும் சைட் அடிக்கிறானோ? ம். பொண்ணு பார்க்க நல்லா தான் இருக்கு. மேபி கமிட்டடா இருப்பாளோ? ம். வேற என்ன இருக்கும்? ஒரு வேளை ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஏதாவது வெயிட் பண்றாளோ? அப்படியும் இருக்கலாம். ம். சரி பார்க்கலாம். என்னடா இது? நானும் வந்ததுலருந்து பார்க்குறேன். ரொம்ப நேரமா இவ இப்படியே உட்காந்துட்டு இருக்கா. இவளுக்கு அப்புறம் வந்து எல்லாருமே வந்துட்டு போயிட்டாங்க. இவ என்ன இவ்ளோ நேரமா இப்படியே உட்காந்துட்டு இருக்கா? அதுவும் நம்ம கேஃபேட்டேரியா கன்வென்ஷனல் ஸ்டோருக்கு ஏதோ ஜோடி ஜோடியா வரும். இவ மட்டும் ஏன் தனியா வரா? ம்ஹ்ம். எதுவுமே புரியலையே! என்னவா இருக்கும்? ஆ நான் இப்படி ஒரு பொண்ணு பார்த்ததே இல்லையே! யாரா அந்த பொண்ணு? அந்த மாதிரி அந்த பர்சன் வந்து யோசிச்சுட்டே இருக்காங்க. ஸோ இப்படி ஒரு 7:00 ஆகுது.
ஸோ, அப்பதான் நீங்க அப்படியே அந்த பிளேஸ விட்டு அப்படியே எந்திரிச்சு வரீங்க. ஸோ, அப்போ அப்பா! ஒரு வழியா எந்திரிச்சிட்டா. ஏதாவது வாங்க வரா போல இருக்கு. சரி, கஸ்டமர கவனிப்போம். அப்படின்னு சொல்லிட்டு, அப்படியே அந்த பர்சன் எந்திரிக்கிறாரு. அம் "என்ன வேணும்?" அப்படின்னு கேட்குறாரு. நீங்க அவன் கேட்கறத கூட கவனிக்காம, அப்படியே யூ டர்ன் பண்ணி, நீங்க அந்த திங்ஸ்லாம் வச்சிருப்பாங்கல்ல, அங்க போறீங்க. ஆ என்னடா இது? நான் கூப்பிட்டுட்டே இருக்கேன். இந்த பொண்ணு பாட்டுக்கு இப்படியே போது. ஒரு வேள காது கேட்காதோ? ஒரு வேள அப்படியும் இருக்கும். ம். சரி. ஆ இங்க வருவாள்ல, அப்போ கொஞ்சம் சத்தமா பேசி பார்க்கலாம். அப்படின்னு சொல்லிட்டு, நீங்க போயிட்டு அ ஒரே ஒரு பிஸ்கட் பாக்கெட், அ அப்புறம் இன்ஸ்டன்ட் நூடுல்ஸ் எல்லாமே எடுத்துட்டு அப்படியே வரீங்க. ம். ஆ அந்த பெர்சன் அப்படின்னு உங்கள தான் பார்த்துட்டு இருக்காரு. "ஏய் என்ன இவ? கடை ஓனர் மாதிரி அவ பாட்டுக்கு போறா. ஒரு வேள என்னது எல்லாரும் வந்து நம்மகிட்ட தான் ஏதாவது ஹெல்ப் கேட்பாங்க. இவ பாட்டுக்கு போறா, இவளே எடுத்துட்டு வரா. சரி பில்லு போடும்போது பார்ப்போம்." அப்படின்னு சொல்லிட்டு நீங்க பாட்டுக்கு போயிட்டு, ஆ கரெக்ட்டா அ அவன் பில்லு போடுறாரு. பில்லு போட்டோனே நீங்க கேஷ குடுத்துட்டு அப்படியே ஆ வந்து உங்க சீட்ல உட்காந்துருவீங்க. அந்த பிஸ்கட் பாக்கெட்ட பிரிச்சுட்டு, ஒரு பிஸ்கட்ட கையில எடுத்துட்டு 1/2 மணி நேரமா வச்சு அதுதான் கொஞ்சம் கொஞ்சமா சாப்பிட்டுட்டு இருக்கீங்க. ம். ஒரு பிஸ்கட்ட 1/2 மணி நேரமா சாப்பிடுற ஒரே ஆள் இவனா தான் இருப்பா. யார் இவ? இவ ஏன் இப்படி பண்றா? அச்சோ! எனக்கு கியூரியாசிட்டி தாங்கலையே! யார்றா இவ? இவள பத்தி தெரிஞ்சே ஆகணுமே அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெர்சன் மண்டைய பிச்சுக்கிறாரு. அண்ட் அந்த பெர்சன் சொல்லிட்டு ஏம்மா அந்த பெர்சன் யாருன்னு கேட்டீங்கன்னா, அவர் தான் இந்த கதையோட ஹீரோ. எஸ். அந்த கேஷியர் வந்து வேற யாரும் இல்ல. நம்ம தயங் தான். ஸோ தயங் வந்து 1 இயர்க்கு முன்னாடி காலேஜ் முடிச்சிருப்பாரு. ஸோ முடிச்சுட்டு பார்ட் டைம்ல படிக்கும்போது இங்க தான் ஒர்க் பண்ணியிருப்பாரு. இப்போ வர படிச்சு முடிச்சுட்டாரா, கொஞ்ச நாளைக்கு ஒரு நல்ல ஜாப் கிடைக்கிற வரைக்கும் இங்கேயே கன்டின்யூ பண்ணலாம் அந்த மாதிரி பார்ட் டைம்ல பார்க்குறாரு. ஸோ அந்த கலெக்ஷன் ஸ்டோர் வந்து 24/7 இருக்கும். அண்ட் அத வந்து 3 ஷிஃப்ட்டா இருக்கும். ஸோ மார்னிங்லேருந்து ஆ ஈவினிங் 4 வரைக்கும் ஒரு பெர்சன் பார்த்துப்பாங்க. நெக்ஸ்ட்டு 4 டூ நைட் 9:00 வரைக்கும் டே பார்த்துப்பாரு. அண்ட் 9:00லேருந்து இன்னொரு பையன் ஷிஃப்ட்டுக்கு வந்துருவான். ஸோ தயங்கும் அப்படியே பார்க்குறாரு. ம். ஒரு வழியா பிஸ்கெட் சாப்பிட்டு முடிச்சுட்டா. அடுத்து என்ன பண்ண போறா? ம். ஓ! நூடுல்ஸ் சாப்பிடுவாள்ல. சரி பார்ப்போம். ம். ஆ சாப்பிட என்ன அவ்ளோ ருசிச்சு சாப்பிடுறாளா? என்ன யோசிச்சிட்டே இருக்கா? சரி. பார்க்க காலேஜ் படிக்கிற பொண்ணு மாதிரி இருக்கு. ஆனா என்ன இப்படியே உட்காந்துட்டு இருக்கு. எல்லாரும் ஃப்ரெண்ட்ஸ் கூட வருவாங்க. ஆனா இவ தனியா வரா. ம். அட்லீஸ்ட் ஃபோனாச்சு யூஸ் பண்ணுவான்னு பார்த்தா, ஃபோனும் யூஸ் பண்ண மாட்டேங்கிறா. அப்படியே பேன்னு அந்த விண்டோவே பார்த்து பார்த்து உட்காந்து பார்த்துட்டே இருக்கா. அப்படி அங்க என்னதான் தான் இருக்கு? எதுக்கு அந்த விண்டோவே வரைக்கும் வரைக்கும் பார்த்துட்டு இருக்கா இவ? என்னவோ யாருக்கு தெரியும்? அப்படின்னு சொல்லிட்டு தயங்கு ரொம்ப கன்ஃப்யூஸ்டா அப்படியே உங்கள தான் பார்த்துட்டே இருக்கான். ம். யாரா இருக்கும்? சரி, அ இன்னைக்கு வர கஃபேல யாரும் இல்ல. அ போய் பீச் குடுக்கலாமா? ம். சரி, காசா பணமா? பேசி தான் பார்ப்போம். அப்படின்னு சொல்லிட்டு உங்க டேபிள்ல தான். ஸோ உங்களுக்கு ஆப்போசிட்ல உட்காந்துருக்கான். ஹலோ, ஹலோ. ம். ஒருவேள நான் கெஸ் பண்ண மாரி இந்த பொண்ணுக்கு காது கேட்காதோ? ம். என்ன இது? ஒருத்தன் இப்படி கத்திக்கிட்டு இருக்கேன்.
இவ பாட்டுக்கு கொஞ்சத்துல நேரம் உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கா. ஹ! என்னடா இது? நம்மள பார்த்தா எல்லாமே வலியும். இவ என்ன ஒரு புது கேரக்டரா இருக்காளே! ம். சரி, என்ன பண்றது? அப்படின்னு சொல்லிட்டு தினமும் அப்படியே உட்காந்துட்டுருக்கா. ஸோ, இப்படியே டைமும் ஸ்கிப் ஆகுது. கரெக்ட்டா நான் 8:30 ஆகுது. அ நீங்களும் சரி டைம் ஆச்சு கிளம்பலான்னு சொல்லிட்டு கிளம்புறீங்க. அப்ப அந்த கஃபேல தர்ச்சு பார்க்குற பையனும் வரான். ஹாய்ண்ணா. வாடா. என்னடா எப்பவும் 9:00 ஷிஃப்ட்டுக்கு நீ 9:30 தான் வருவ. இன்னைக்கு என்ன சீக்கிரமா? இல்லண்ணா சும்மா தான். இன்னைக்கும் லேட்டா போறோம். இன்னைக்கு அது கொஞ்சம் சீக்கிரமா போலான்னு. சரிண்ணா. நீங்க கிளம்புங்க நான் பார்த்துக்கிறேன். இல்லடா ஆ என்னோட டைம் ஆகலல்ல. நானா இருக்கவா உன் கூட 9:00 போறேன். ஐயோ! அண்ணா அதெல்லாம் வேண்டாம். நீ போ நான் பார்த்துக்கிறேன். ம். சரிடா. நான் போயிட்டு வரேன். சரிண்ணா. பார்த்துடா ஏதாவதுன்னா கூப்பிடு. அண்ணா நான் ஒன்னும் சின்ன பையன் இல்லண்ணா நான் பார்த்துக்கிறேன் நீ போ. ம். சரிடா. பாய். ஆ அண்ணா என்னடா? ஆ இல்ல ஒண்ணும் சும்மா. ம். இந்த சிறுவண்டு பார்வையே சரியில்லையே! அப்படின்னு சொல்லிட்டு தயங்கா அப்படியே நடந்து போயிட்டுருக்கான். ஸோ, அவன் கொஞ்சம் தூரம் நடந்து போறான். அப்போ இந்த பக்கம் நீங்க தான் மெதுவா ஒவ்வொரு அடியா எடுத்து என்ன சொல்றது? அடிப்பிரதட்சணை பண்றவங்க கோயில்ல பண்ணுவாங்கல்ல, அந்த மாதிரி ஒவ்வொரு அடியா பொறுமையா எடுத்து வச்சு நடந்து வந்துட்டே இருக்கீங்க. அ ஸோ, அப்படியே போகும்போது திடீர்னு ஒரு கார் கிராஸ் ஆகும்போது அந்த காரோட லைட் வெளிச்சத்துல தான்ப்பா லைட்டா உங்க ஃபேஸ வந்துட்டே பார்த்துருப்பா. ஆ யார் இது? இது நம்ம கஃபேல பார்த்த பொண்ணு மாரி இருக்கே! அவ தான். என்ன இவ? இப்படி நான் இவ்ளோ நேரமா இவ்ளோ தூரம் தான் வந்தாளா? 8:30க்கே கிளம்புனா, 9:30 ஆகுது. இன்னும் இதுல தான் இருக்காளா? ம். அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நடந்து போயிட்டே இருக்கான். ஸோ போயிட்டு கொஞ்சம் தூரம் போயிட்டு அகைன் பார்க்குறான். என்ன நான் இவ்ளோ தூரம் வந்துட்டேன். அவ இன்னும் என்ன ரோடு எவ்ளோ கிலோமீட்டர் இருக்கு நான் ஏதாவது அளந்ததும் பார்க்குறாளோ? என்ன இப்படி இவ்ளோ டிஃப்ரெண்ட்டா இருக்காளே அப்படின்னு சொல்லிட்டு அவனும் பார்த்துட்டு சரி அப்புறமா என்னன்னு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவனுமே போயிடுறான். ஸோ உங்க வீடு இருக்க அதே ஸ்ட்ரீட் அது ஆப்போசிட் ஸ்ட்ரீட் தான் டேவோட வீடு. ஸோ 2 பேருமே ஒரு பர்ட்டிகுலர் பிளேஸ்ல வந்து தான் அப்படியே டர்ன் பண்ணி போவீங்கல்ல. ஸோ உங்களுக்கு ரைட் சைடு டே வர்றது லெஃப்ட் சைடு இருக்கும். ஸோ நீங்களும் உங்க வீட்டுக்கு வந்துடுறீங்க. இப்போ கரெக்ட்டா ஒரு 9:30 வீட்ல எல்லாருமே தூங்கிட்டாங்க. ஸோ நீங்க இருந்தாலும் உங்கள கண்டுக்க மாட்டாங்க. நீங்க எப்போ வரீங்க, எப்போ போறீங்க எதுவுமே உங்க வீட்ல தெரியாது. ஸோ இப்படியே தான். நீங்களும் அப்படியே மெதுவா டோர ஓப்பன் பண்ணிட்டு பார்க்குறீங்க. பக்கத்து ரூம்ல உங்க அப்பா, அம்மா எல்லாரும் தூங்கிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் உங்க அண்ணா மேல தூங்கிட்டு இருக்கான். ஸோ நீங்களும் எதுவும் கண்டுக்கல. நீங்க அப்படியே க எக்ஸ்ட்ரா கிளாஸ் போயிட்டு வர மாதிரி அப்படியே உள்ள போயிட்டு, ம் உங்க ரூம்ல படுத்து தூங்கிடுறீங்க. ஸோ ஓகேடா. இதோட இந்த பார்ட்ட நான் கம்ப்ளீட் பண்றேன். அண்ட் நெக்ஸ்ட் பார்ட்ல என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். அண்ட் முடிஞ்சா இந்த எஃப்எஃப் வந்து எவ்வளோ பார்ட்ஸ் வரும்னு நீங்களே கெஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் பேக்ரவுண்ட்ல ஏதாவது நாய்ஸ் இல்லைன்னா என்னோட காஃபிங் சவுண்ட் ஏதாவது இருந்துச்சுன்னா கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஓகேடா. பாய். சி யூ நெக்ஸ்ட் பார்ட். பாய் பாய்.